அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு பிறகாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட போகின்றது அப்படின்னே சொல்லலாங்க. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில காலங்களாக ரொம்பவே நீங்கள் சிரமப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான இன்னல்களை எதிர்கொண்டிருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால் ஒவ்வொரு விஷயத்திற்குமே நீங்கள் ரொம்பவே சிரமப்பட்டிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது. அதிலும் சொல்லணும்னா பிள்ளைகள் தங்களுடைய அறிவுரையை கேட்டு ஏற்று செல்வாங்க அப்படின்னே சொல்லலாம். மனதிற்கு பிடித்த பொருளை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. மனைவி வழி உறவினர்கள் உங்களை மதிக்க செய்வாங்க. புது நட்பால் உற்சாகம் அடைவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் முடியக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க. உறவினர்களின் அன்பு தொல்லை குறையுங்க. வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமர்வாங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பாங்க. கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்க. மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம். வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. மாலை பொழுதில் இருந்த தடைகள் உடைப்படக்கூடிய ஒரு காலகட்டம். எதிலையுமே வெற்றி பெறுவீங்க. பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க. வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க. உத்தியோகத்தில் தங்களுடைய கை ஓங்கி காணப்படும். பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம். வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படலாம். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதேனும் வேலை இருந்தபடியே இருக்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்க பாருங்க. வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்கள் நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. பொது வேலை அமையும். தொழிலில் லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். தங்களுடைய செயலில் வேகம் அதிகரிக்கவும் செய்யலாம். பிள்ளைகளால் மதிப்பு கூடும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. வியாபாரம் செழிக்கும். உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. முயற்சிகள் பலித்தமாகக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வாகன வசதி பெருகும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கலாம். சவால்களில் வெற்றியும் பெறுவீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த காலம் உங்களுக்கு பலவிதங்களில் சாதிக்கக்கூடிய வெள்ளமை பிறக்கும். தவறு செய்பவர்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும். உடன் பிறந்தவங்கள் ஒத்தாசையாகவே இருப்பாங்க. வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். வீட்டை அழகுபடுத்துவீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கவும் செய்யலாம். உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலித்தமாகும். தைரியமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீங்க. தாயாருடன் வீண் விவாதம் போகலாம். மகளுக்கு நல்ல வரன் அமையலாம். எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் சமாளிப்பீங்க. சிலர் வியாபாரத்தில் பொது பங்குதாரரை சேமிப்பீங்க. உத்தியோகத்தில் வேலை இருந்தாலுமே இறுதியில் உடன் வேலை செய்பவர்களின் ஒத்துழைப்பால் சிலருக்கு மன திருப்தி உண்டாகும். மொத்தத்தில் போராடி நீங்க உழைப்பால் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். திட்டமிடாத செலவுகளும் பயணங்களும் குறுக்கிட்டாலும் சாமர்த்தியமாக சமாளிச்சிடுவீங்க. மற்றவர்களுடன் தங்களை ஒப்பிட்டு கொண்டிருக்க வேண்டாம். உங்களின் அணுகுமுறையை மாற்றுங்க. உத்தியோகத்தில் உயரதிகாரி ஆலோசனையை ஏற்றுக்கொள்வது நல்லது. கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு காலம். அதே நேரம் கணவன் மனைவிக்கு இடையில அனுசரித்து போவது நல்லது. முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். சிலருக்கு சகோதர வகையில மனத்தாங்கள் நீங்கலாம். வியாபாரத்தில் தேவையற்ற பண செலவுகள் உண்டாகலாம். முடிந்தவரையில் வியாபாரத்தில் முடிவுகளை நன்கு யோசித்து எடுக்க பாருங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் சிலருக்கு அதிகரிக்கும். சற்று கூடுதல் கவனமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகின்றது. அதே நேரம் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க கொஞ்சம் நல்ல பழக்க வழக்கங்களை
மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. வாழ்க்கையில் சமநிலையை கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களின் நீண்டகால முயற்சிகள் நல்ல பலனை தரும். அலுவலகத்தில் தங்களினுடைய செயல்திறன் பாராட்டப்படும் அப்படின்னு சொல்லலாம். நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இருந்தாலும் எந்த ஒரு பெரிய முதலீடுகளை செய்வதாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்ப வாழ்க்கை அமைதியாகத்தாங்க இருக்கும். ஆனால் தம்பதிகளிடையே பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் நிறைந்த ஒரு காலகட்டங்க. இந்த காலகட்டத்தில் புதிய நபர்களையும் நீங்க சந்திப்பீங்க. அது மட்டும் இல்லாம அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாகவே இருப்பாங்க. இந்த நேரம் நிதி ஆதாயங்கள் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் சில பல விஷயங்கள்ல பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கப்பெறுவீங்க. நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்க இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டு தொழில் செய்யறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது. வீண் அலைச்சல், வேலை பளு ஆகிய இருக்கும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றும் முயற்சியில வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவாங்க. அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது. நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பண வசதி கூடும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம். எதிர்பார்த்த தகவல் சேரும். மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க. செலவு கட்டுக்குள்ள வைத்திருப்பது அவசியமாகிறது. அதே நேரம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி நடக்குங்க. கூட்டு தொழில் இருக்கிறவங்க கவனமாக எதையும் செய்யறது நன்மையை தரும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் ஏற்படலாம். முடிவில் எதிர்பார்த்தபடி காரியம் முடியுங்க. சக ஊழியர்கள் ஆதரவும் இருக்கப்பெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்லி ஆலோசனை கேட்கிறத தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரம் பெண்களுக்கு உடல் சோர்வும் திடீர் கவலைகளும்
உண்டாக பெறும். வாகனங்களை இயக்கும் போது உபயோகப்படுத்தும் போது கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அரசியல்வாதிகளுக்கு காரிய அனுகூலம் உருவாகலாம். மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் சாதகமாக வரும். பணவரத்து கூடும். நண்பர்களும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க. மேலிடத்துல இருந்து தங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரலாம். அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாகவே இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெறுவீங்க. மனதில் உற்சாகம் ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கலாம். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாக பெறுவீங்க. வீண் வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. எடுத்த காரியம் கைகூடும். விரோதிகளும் நண்பர்களாக மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றத்தை காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தைரியம் அதிகரிக்கலாம். சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டும் இல்லாமல் மனதில் புது திட்டங்கள் உருவாகலாம். புதிய தொடர்புகளால் நன்மைகளும் உண்டாக பெறுவீங்க. வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியவை அகலும். வியாபாரம் தொழில் மூலமாக உண்டாகும் செலவுகள் குறையலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் உண்டாகும். புது தொழிலில் முதலீடு செய்யும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்க கடன் பிரச்சனைகள் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகளும் நீங்க பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீங்க. பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்க பெறலாம். மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாக பெறலாம். எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது. பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. காரியங்களில் தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பதும் ரொம்ப நல்லதுங்க. தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் விளக்கம் போல இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைகளையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எடுத்த முயற்சிகள் சிறு தடைக்கு பிறகு உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறதுங்க. சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியும் இருக்கலாம். தொழில் வியாபாரம் செய்கிறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தாமதங்கள் நீங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படலாம். சிற்றின்ப செலவுகள் கூடும். பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களில் முடிவெடுக்கிறதுல கூடுதலான கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.